வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதத்ரியம் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். Thank you for the wonderful meditation by Srikanth. Wish you all the best. வாழ்க வளமுடன். Today's class is actually posted for Professor Kalaivani. As she is otherwise engaged, Pratibha is handling her subject. Pratibha, you can proceed. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. Last class we were started the unit and we shall continue now. We were discussing about Vazhamana Bharatham. அதுல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இயற்கை வளம் எப்படி மனித வளமாக மாத்துறதுங்கிறத பார்த்தோம். அரசியல்ல வாட் ஆர் த சேஞ்சஸ், ரிக்வயர்ட் சேஞ்சஸ், அது என்னெல்லாம் மெரிட்ஸ் இருக்கு, டிமெரிட்ஸ் இருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ வாட் ஆர் தி நம்மளுடைய அடிப்படை தேவைகள் என்ன, நம்ம நாட்டுல பொருளாதார நிலை எப்படி இருக்கு, அதுக்கு என்னென்ன காரணங்கள், அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறத பத்தி எல்லாம் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ we continue employment for all. அதாவது அனைவருக்கும் வேலை. Initially the unemployed persons will be recruited for learning a trade, during which period they will work for free or lesser wages. Existing working hours will be reduced. By doing this, at least the basic necessities of food, clothing and shelter can be provided to all. அதாவது பார்த்தோம் அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது எல்லா மனிதருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு உலக ஆட்சியுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் இந்த உலகத்துல எந்த பார்ட்ல இருந்தாலும் they should receive their basic needs. ஸோ அந்த அடிப்படை தேவைகள் எல்லாத்துக்குமே கிடைக்கணும். அப்படி அடிப்படை தேவைகள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு they should be able to support themselves. அதாவது those who cannot work, அதாவது வயதானவங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், குழந்தைகள், இவங்களால they can't work for themselves, so they cannot earn. So அப்ப அதை தவிர்த்த மற்ற எல்லாருமே அவங்களுடைய உழைப்பால தான் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். சோ அப்ப அப்படி எல்லாத்துக்குமே உழைப்பு, வேலை அப்படிங்கிறது பார்க்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே அங்க எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் பிகமிங் எசென்ஷியல். சோ அப்ப எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இருந்தாதான், வேலை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருந்தாதான் அவங்களுடைய உழைப்பால அவங்களுக்காக அவங்களால உழைத்து வாழ முடியும். அது தவிர தன்னுடைய வருமானத்துல ஒரு பார்ட்டை எப்படி எல்லாம் பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அதை 5 ஷேர்ஸை டிவைட் பண்ணி ஒரு ஷேரையும் எப்படி கவர்மெண்ட்டுக்கு நம்ம இந்த உழைக்க முடியாதவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி ஒன் பார்ட் அவங்களுக்காக அந்த உழைப்புல ஒரு பகுதியை அவங்களோட தேவைகளுக்காக அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இன் திஸ் வே அவங்கவுங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்குமே வேலை அப்படிங்கிறது இஸ் பிகமிங் எசென்ஷியல். ஸோ அப்ப எவ்ரிஒன் ஹேஸ் டு ஒர்க் ஃபார் தெம்செல்ஃப். அப்பதான் நம்மளுடைய இந்த ஒரு உலக ஆட்சியில இருக்கக்கூடிய அந்த நடைமுறையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஷுட் ஒர்க் ஃபார் ஹிம்செல்ஃப் அண்ட் சப்போர்ட். அவங்களுடைய தேவைகளையும் அவங்க பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் அவங்களுடைய ஷேரையும் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து மற்ற எல்லா வகையிலும் எல்லாத்துடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யறதுக்கு அவங்க உறுதுணையா இருக்கணும். ஸோ அப்போ எவ்ரிஒன், அதாவது உழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் உழைப்புங்கிறது மிகவும் ரொம்ப அடிப்படை அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால எவ்ரிஒன் ஹேஸ் டு ஒர்க். ஸோ அந்த ப்ராசஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் என்ன அப்படின்னா, அடிப்படையா எல்லாத்துடைய ஊதியமும் காமனா ஒரே லெவல் மாதிரி நம்ம நிர்ணயிச்சுக்கணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே அந்த வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது,
தேவையான ஒரு பொருள் உற்பத்தியிலேயே வந்து நம்மளுடைய நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கப்படும். ஸோ அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லா மனிதர்களுக்குமே எல்லாமே வந்து தேவையான அளவுக்கு கிடைக்கிறதுக்கு அது உறுதுணையா இருக்கும். ஸோ அப்போ வந்து வருமானம் அப்படிங்கிறது ஒரே அளவுல டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி they can earn. ஸோ அப்ப வந்து எல்லாருமே வந்து இங்க உழைத்து வாழணுங்கிற ஒரு சூழலை வந்து நம்ம ஏற்படுத்திடுறோம் ஒரு உலக ஆட்சியில. அப்போ அதுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து உழைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இட் இஸ் பிகமிங் எசென்ஷியல். Employment sharing. As per the principles of Vedatrium, skills and labor should be shared. By providing employment to all through the reduction in the working hours, the wages of a person may be decreased initially, but this method not normally affect the family income. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேலையை வந்து பங்கிட்டோம், when we are sharing our job, அதாவது நம்மளுடைய நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் நம்ம குறைக்கிறது மூலமா வந்து ஒரு ஃபேமிலியுடைய இன்கம் வந்து இட் இஸ் கெட்டிங் டிஸ்டர்ப். ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹவருக்கு வந்து ஒரு 200 rupees வந்து நம்மளுடைய சேலரியா இருக்கிறப்போ ஒரு பர் டேக்கு வந்து என்னோட ஃபேமிலியை நான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 7 to 8 hours நான் ஒர்க் பண்ணாதான் என்னால சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு சப்போர்ட் த ஃபேமிலி. பட் இதை வந்து மகரிஷி வந்து ரொம்ப அழகா வந்து அதை ஹேண்டில் பண்றாரு. எப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஏஜ் ஒரு 50 years இருக்கிற ஒருத்தவங்களுடைய ஜாபை வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 50 years இருக்கிறப்ப அவங்களுடைய பொண்ணோ பையனோ வந்து தேல் பி இந்த ஸ்டேஜ் எப்படின்னா அவங்க வேலைக்கு போகக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஷேரிங்ல அவங்களுடைய பசங்களுக்கு வந்து அந்த வேலையை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இட் வில் பி டேலிட். அப்போ இந்த இன்கம் வந்து ரொம்ப அதிகமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு விதத்துல வந்து அந்த ஃபேமிலிக்கு கிடைக்க வேண்டிய இன்கம் வந்து இட் வில் பி சப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லி அந்த டிசைன்ல இருக்கு. Let us take the example of a family consisting of a father and 2 sons. Let us assume the father earns a salary of rupees 4,000 per month, working 8 hours a day. If the working hours are reduced to 7 per day, the salary may also be reduced to rupees 3,000 per month. If the sons were now to be employed as apprentices on a salary of rupees 1,000 per month, the total income of the family would go up to rupees 5,500 per month on an increase of rupees 1,500 from the earlier. This is just an example. So அப்ப வந்து மகிழ்ச்சி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ரொம்ப நுணுக்கமா ஒவ்வொரு பிரச்சனைகளையும் வந்து அணுகி அதுக்கு வந்து அப்படி வரக்கூடிய ஒவ்வொரு சவால்களையும் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து அவர் நிறைய அனலைஸ் பண்ணி தன்னுடைய தவத்தின் மூலமா அவர் அதோட நுணுகி அதோட ஒன்னா கலந்து ரொம்ப டீப் ஸ்டேஜுக்கு போய் தான் வந்து அவரால் இதெல்லாம் வந்து உணர முடிஞ்சது. ஸோ அப்போ வந்து இந்த லெவலுக்கு நம்ம டெவலப் ஆகணும் அப்படின்னா நத்திங் பட் வி ஹாவ் டு டூ ஒன்லி மெடிடேஷன். ஸோ அப்போ அவரை மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வரக்கூடிய ஒவ்வொரு சவால்களையும் நம்ம வந்து ஈஸியா சால்வ் பண்ணணும், ஈஸியா ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஒரு சவாலாக அந்த ஒரு பிரச்சனை என்னவோ அதுவாக நம்ம மாறிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷனை வந்து நம்மளால கொடுக்க முடியும். ஸோ அப்ப நம்ம அதுவாக நம்ம மாறிட்டோம் அப்படின்னாவே அந்த இடத்துல எல்லா இதையுமே வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கணும். Expansion of the existing factories and commencement of new ones will definitely improve the employment opportunities in the future. So automatically employment sharing மூலமா வந்து ஒரு விதத்துல வந்து we are helping. இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஓவரால் அந்த ரொம்ப அதிகமான தொழில் அதிபர்கள் எல்லாம் வந்து will be available. ஸோ அப்போ அவங்க வந்து அந்த பிசினஸ் பீப்புள் வந்து தே கேன் ஸ்டார்ட் நியூ பிசினஸ். அப்போ அவங்களுடைய வாய்ப்புகளை வச்சு அவங்க இன்னும் புது தொழில்களை தொடங்குறது மூலமா இன்னும் அதிகமான வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கி தர முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா மிஷினரிஸோட இதையும் நம்ம குறைச்சிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே வந்து உழைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாருமே தன்னுடைய உழைப்பால வந்து உழைத்து வாழக்கூடிய ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவர் உழைப்பால அவங்க வாழ்றப்போ ஒவ்வொரு ஒரு பொருளுடைய மதிப்பும் வந்து நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ ஒரு பொருளோட மதிப்பை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வில் நாட் வேஸ்ட் தட் ப்ராடக்ட். ஸோ அப்போ எந்த பொருளையும் நம்ம வந்து தவறாகவும் உபயோகப்படுத்த மாட்டோம். ஒன்று, ரெண்டாவது அதாவது தேவையில்லாம ஒரு பொருளை நம்ம வாங்கவும் மாட்டோம், அதை வந்து வேஸ்ட் பண்ணவும் மாட்டோம். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு இதுலயும் வந்து we can bring changes. ஸோ இதோட இந்த லெசன் முடியுதுங்க. அடுத்த லெசன் வந்து சமுதாய சீர்திருத்தங்கள், சோஷியல் ரிஃபார்ம்ஸ். வாழ்க வளமுடன். இப்போ
வளமான பாரதம் அப்படிங்கிற டாபிக்கை அவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. If you have any doubt before going to the next topic, if we have any doubt, we can clarify. So, Valabana Bharatam, prosperous India. Prosperous India means here we must take it as the world. We must make the world a prosperous world. Then only the one world government is possible. The purpose of one world government is to enrich every citizens of the world. அப்போ நம்ம எப்படி வளமான பாரதமா இருக்கிறோமோ அது மாதிரி இந்த வளமான பாரதமாக இந்த உலகை உருவாக்க வேண்டும். அதுதான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவருடைய திட்டம். அதை உருவாக்குவதற்கு நம்ம ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும். அதற்கு முன்னால அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கேள்வி பார்த்தோம்னா, பாரதத்தின் இயற்கை வளம் மனித வளத்தை எழுதுக. 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. யார் சொல்ல முடியும்? கேன் எனிபடி சே? பாரதத்தின் இயற்கை வளம் மனித வளத்தை எழுதுக. It's a general knowledge question. The Siva Nadigal. We have humpty numbers of rivers in our country. So all these countries are united. So every area of the country will be become rich. Okay. ஜீவ நதிகள், செழுமையான நிலம், ஒரு நல்ல நிலம் இருக்கிறது, அருமையான தாவரங்கள்லாம் விளைந்திருக்கிறது. இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் நிறைய வெளிநாட்டுக்காரங்க வந்திருக்காங்க. ஈவன் மகரிஷி சொல்லுவாங்க, அகஸ்தியர் அகஸ்டஸ் ஃப்ரம் கிரீஸ், போகர் ஃப்ரம் சைனா. அதே மாதிரி டைக்ரஸ் புலிப்பாணி சித்தர் அவரும் கிரேக்க நாட்டிலிருந்து வந்தவர். இந்த மாதிரி நிறைய நம்ம படிக்கிற காலத்துல இப்போ வீரமாமுனிவர், அந்த மாதிரி நிறைய ஏன் வந்தாங்க அப்படின்னு. ஈவன் அகத்தியர் கூட வடநாட்டில் ஹிமாச்சல் பிரதேசில் தான் இருந்தார், அப்புறம் ஹிமாலயாஸில் தான் இருந்தார். ஏன் சவுத் இந்தியா வந்தார்? ஈவன் திருமூலர், பதஞ்சலி, லேட்டர் தே கேம் டு சவுத் இந்தியா. அப்போ சவுத் இந்தியாவை பற்றி சொல்லும் பொழுது அங்கே தான் சித்தர்கள் உருவாக்கி இருக்காங்க. அந்த அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாமே மூலிகை செடிகள் இருந்திருக்கு. அதாவது உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத மூலிகை செடிகள் நம்ம நாட்டில் இருந்திருக்குது. அதனால தான் ஆயுர்வேதா எல்லாம் டெவலப் ஆயிருக்கு. ஆயுர்வேதா தான் தி ஏன்சியன்ட் மெடிக்கல் சிஸ்டம். ஈவன் பிஃபோர் தி அலோபதி came into existence. It came into existence before 200 years ago தான். பட் அதுக்கு முதல்ல இப்போ ஹிப்போக்ராட்ஸ் அவங்கெல்லாம் இது பண்ணிருக்கிறாங்க. பட் அவங்கெல்லாம் அனுபவத்தின் மூலமாக வந்தாங்க. அப்போ இந்த மூலிகை செடிகள் இருக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டாங்க. அது கூட மகரிஷி என்ன சொல்லுவார்னா, அங்க வாழ்கிற மக்களுக்கு ஏற்பதான் அந்த தாவரங்கள் வளரும். அவருடைய உடல்நிலை, மனநிலை, அதற்கு தகுந்த மாதிரி அங்க இருக்கிற மண் அமையும், தாவரங்கள் அமையும். எது தேவையோ, அந்த மனிதர்களுக்கு எது தேவையோ அதை உருவாக்கி கொடுக்கும் என்று மகரிஷி சொல்லுவாங்க. அப்போ நல்ல நிலம், செழுமையான நிலம் இருக்கிறது, பலவிதமான பருவங்கள் இருக்கிறது, மனித சக்தி இருக்குது, ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்குது. இன்னைக்கு உலகத்துல பார்த்தோம்னா இப்ப இந்த சயின்டிபிக் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதங்கள்ல சொல்லப்படாத விஷயங்களே இது இல்லை. அதுதான் இன்னைக்கு உலகம் பூரா பரவிட்டு இருக்கு. அது மாதிரி எதையும் சாத்தியமாக்கும் அறிவு, நாலேஜ், விஸ்டம். நம்ம பார்த்தோம் தி பிலாசபி, இந்தியன் பிலாசபி இஸ் தி கிரேட்டஸ்ட். 2 பிலாசபி இருக்குது. இந்தியன் பிலாசபி தான் எல்லாரையும் பாராட்டுறாங்க. அது மாதிரி வழிநடத்தும் தலைவர்கள், we have good leaders இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஆன்மீக செல்வங்கள். இதுதான் பாரதத்தின் இயற்கை வளம். சீவ நதிகள், செழுமையான நிலம், பலவிதமான பருவங்கள், மனித சக்தி, எதையும் சாத்தியமைக்கும் அறிவு, வழிநடத்தும் தலைவர்கள், ஆன்மீக செல்வங்கள். இப்போ மகாத்மா காந்தி, டாக்டர் அம்பேத்கர், பெரிய லீடர்ஸ் இருக்கான், பட்டேல்,
நேதாஜி இவங்கெல்லாம் வேர்ல்டு ஃபேமஸ் லீடர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க நிறைய செல்வத்தை கொடுத்துருக்காங்க, செல்வத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க, அறிவு செல்வத்தை. இதெல்லாம் தான் இயற்கை வளங்கள். அப்புறம் தேசிய சமூக பாதுகாப்பு அமைப்பு NSST, நேஷனல் செக்யூரிட்டி சோசியல் செக்யூரிட்டி ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கணுங்கிறார் மகரிஷி. அதில் முடிஞ்சவங்கெல்லாம் பணம் போட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அது ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் எவை? What are all the basic needs of human? Can anybody say? சொல்லுங்க, வர்ஷா சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. உணவு, நீர், உணவு, உடை, இருப்பிடம், உறைவிடம். 3 போட்டுக்கங்க. உணவு, உடை, உறைவிடம். பேசிக் நீட். சாப்பாடு வேணும், இருக்கிறதுக்கு இடம் வேணும், உடுக்கிறதுக்கு உடை வேணும், உணவு வேண்டும். அவ்வளவுதான். மகரிஷி சொல்லும்போது 3 ட்ரெஸ் தான் வச்சிருப்பாரு மகரிஷி. 3 ஷர்ட்டு, 3 வேட்டி, 3 துண்டு, ஒரு பை. அதுதான் அவருடைய சொத்து. இன்னைக்கு நம்ம ஆளியார் போனீங்கன்னா மகரிஷி ரூம்ல நிறைய அடுக்கி வச்சிருப்பாங்க. அவர் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாராம். ஸோ மகரிஷி 3 ஷர்ட்டு, 3 ஜிப்பா, 3 வேட்டி, 3 துண்டு, ஒரு பை. அவர் சொல்லுவாராம், போதுமா சாமின்னா, எதுக்குப்பா இதுக்கு மேல எனக்கு எதுக்கு தேவை? சாப்பாடு எங்க போனாலும் சாப்பாடு பட்டுறீங்க எனக்கு, அப்புறம் எனக்கு என்ன தேவை அப்படிம்பாராம். அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டார். அப்புறம் டைரி வச்சிருப்பாரு, பேப்பர் வச்சிருப்பாரு எழுதுறதுக்கு. அதுதான் அவருடைய சொத்து. ஸோ ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை உணவு, உடை, உறைவிடம். அதை 3 ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். அப்புறம் வேலை பங்கீடு என்றால் என்ன? who can say? Who have done economics படிச்சவங்களுக்கு தெரியும், பேசிக் நாலேஜ். வேலை பங்கீடு என்றால் பொருட்களை உற்பத்தி செய்யும் திறன், அப்புறம் அதை பகிர்ந்து கொடுப்பது. அதுதான் வேலை பங்கீடுங்கிறது. போத் ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். திஸ் போத் கம்பைன்ஸ் எக்கனாமிக்ஸ். சிம்பிள் இதுதான். ஸோ முதலாளித்துவ சமுதாயத்தை பொது உடைமை சமுதாயமாக மாற்றுவதற்கு வேதாத்திரியம் கூறும் சீர்திருத்தங்களை கூறுக. பார்த்தா எல்லா இயற்கை வளங்களையும் மனிதர்களையும் பொது சொத்தாக்குவது. எல்லாத்தையும் காமன் ப்ராப்பர்ட்டி, கவர்மெண்டுடைய கண்ட்ரோல கொண்டு வந்துடணும். அப்புறம் விவசாயம், நிலம், வீடு, வாணிபம், தொழிற்சாலைகள் பொது சொத்தாக்குவது. முதல்ல நிலத்தை எல்லாம் பொது சொத்தாக்கணும். அதே மாதிரி விவசாயம், நிலம், வீடு, வாணிபம், தொழிற்சாலைகள், இது எல்லாத்தையும் பொது சொத்தாக்குவது. அது சொல்றாரு மகரிஷி. அப்புறம் பொருளாதார நிலைகளை பார்ட் B பார்த்தோம்னா, பொருளாதார நிலைகளை பாதிக்கும் 6 காரணங்களை விளக்குக. So what are all the elements which affect the economics? அப்படிங்கும்போது வறுமையும் பொருளாதார சமநிலை இல்லாமை. வறுமை, அதாவது பொருளாதார நிலைகளை பாதிக்கும் 6 காரணங்கள். ஒரு நாட்டில் ஒரு எக்கானமி பாதிக்கப்படுதுன்னா அதுக்கு 6 ரீசன்ஸ் மகரிஷி கோட்ஸ். ஒன்று வறுமையும் பொருளாதார சமநிலை இல்லாமை. வறுமை ஒரு பக்கம் இருக்குது, பொருளாதார சமநிலை, இப்ப ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, அது சொல்றாரு. அப்புறம் முதலாளி தொழிலாளர்களுக்கு இடையே உள்ள பிரச்சனைகள், த டிஸ்பியூட் பிட்வீன் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஓனர்ஸ், அது சொல்றாரு. அப்புறம் பணவீக்கம், விலை உயர்வு, ஸோ இன்ஃப்ளேஷன் அண்ட் பிரைஸ் ரைஸ், அது 3வது காரணம். அப்புறம் வரி சுமை, டாக்ஸ் நிறைய போட்டு கொள்ளுறாங்க. ஸோ இது எக்கனாமியை பாதிக்கும். அப்புறம் வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட், தென் ஊழல் மற்றும் அதிக பொது செலவு. இந்த 6 காரணங்கள், அதாவது வறுமையும் பொருளாதார சமநிலை இல்லாமை, முதலாளி தொழிலாளர்களுக்கு இடையே உள்ள பிரச்சனைகள், பணவீக்கமும் விலை உயர்வும், வரி சுமைகள், அப்புறம் வேலையின்மை, ஊழல் மற்றும் அதிக பொது, இது 6 காரணங்கள் டைரக்டா இட் அஃபெக்ட்ஸ் தி எக்கானமி ஆஃப் எனி கண்ட்ரி. ஓகே. அப்புறம் வரி அமைப்பு சீர்திருத்தம் நீங்க இதை எழுதிக்கணும். ஊதியத்தை சீரமைக்கும் விதம் பற்றி விளக்க. திறமை, உழைப்பின் அடிப்படையில் ஊதியம். ஊதியத்தை எப்படி சீரமைக்கணும்? ஹவு டு ரீஃபார்ம் தி சேலரி.
ஆஃப் தி பீப்புள். அதுக்கு சொல்றாரு திறமை உழைப்பின் அடிப்படையில் ஊதியம். அதான் நம்ம வர்ணாசிர தர்மம் பார்த்தோம், வர்ணம் பார்க்கும்பொழுது 4 கேட்டகரி பார்க்கிறோம். உழைப்பவன், வியாபாரம் செய்பவன், அப்புறம் அதை பாதுகாப்பவன், அப்புறம் இறைவனை பற்றி சொல்றவன். அப்ப அது உழைப்பின் அடிப்படையில் ஊதியம் இருக்கணும். திறமை அப்புறம் உழைப்பின் அடிப்படையில் ஊதியம் அமைய வேண்டும் என்று மகரிஷி இந்த கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கணும். It's a general knowledge question, but Maharishi, as told by Pratibha, he dwelled into the silence and observed the Almighty, and Almighty has informed through Maharishi. Okay, with this we'll conclude this lesson and we'll go to the next lesson, social reform. Wish you all the best. Pratibha can continue. So next lesson on the social reforms. Society can be broadly classified onto two. They are the wage earners, made up of persons endowed with physical and mental health and capable of rendering service to the society. Those incapable of earning, like the children, the aged, the physically or mentally challenged, and the weak. So அப்ப வந்து சமுதாயத்துல வந்து 2 வகையா நம்ம வந்து மக்களை பிரிக்கலாம். என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உழைக்கக்கூடிய தகுதி இருக்கக்கூடியவங்க, இன்னொரு குரூப் வந்து உழைக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க, அதாவது வயதானவர்கள், குழந்தைகள், நோய்வாய்ப்பட்டவர்கள், அதாவது பிசிக்கலா இல்ல மென்டல் ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டவங்க. ஸோ இவங்களால வந்து உழைக்க முடியாது. இதை தவிர மற்ற அடல்ட் பீப்புள், குழந்தை பருவத்துக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய, அந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய எல்லாரும் உழைக்கக்கூடிய தகுதி வாய்ந்த ஆண்கள், பெண்கள், இவங்க எல்லாம் வந்து உழைக்கக்கூடியவர்கள். ஸோ அப்ப வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். அடுத்தது, the salary payable to an able-bodied individual should be the only 1/6. அதாவது salary வந்து 6 பார்ட்டா we are splitting. அது வந்து 6 shares நம்ம ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொரு வீக்ல we are going to அந்த ஷேரை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Be only 1/6 of what he is eligible for according to his skills and efforts. The remaining 5/6 should be retained by the government and apportioned as below. அதாவது அந்த 6 பங்கா நம்ம அவங்களோட சேலரியை பிரிச்சுட்டு அதுல ஒரு ஷேரை வந்து is being utilized for that particular individual. அதை தவிர பாக்கி 5 ஷேரை வந்து நம்ம எந்த மாதிரி பிரிக்கிறோம் அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து for the education and welfare of the children. Second வந்து for the maintenance and the care of the aged, the sick and the weak. Third வந்து office purpose, அதாவது நம்ம டாக்ஸ் அப்படிங்கிறது கட்டறதுனால அதை வந்து அபிஷியலா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் defense of the country, unforeseen expenses, provision for future welfare schemes and investment. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சேலரியை வந்து 6 பங்கா பிரிச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு விதத்தியா 1 ஷேர் வந்து அந்த இண்டிவிஜுவல் கிட்ட இருக்கும், பாக்கி 5 ஷேர் வந்து கவர்மெண்ட் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட்டிங் அண்ட் கிவிங். மேபி நம்ம வாங்கக்கூடிய சேலரியோட அமௌண்ட் என்னவா இருந்தாலும் அதை வந்து ஈக்குவலா 6 ஷேரா பிரிக்கப்பட்டு இந்த மாதிரி வந்து இட் இஸ் பீயிங் யூட்டிலைஸ்ட். It is not an injustice paying 1/6 of the eligible amount as salary to the individual. For the remaining 5/6 is utilized for the education of the children, welfare of the aged, providing a secure and peaceful life through protection from foreign aggression, natural calamities, welfare schemes in the country and a proper administration. So அப்ப வந்து ரொம்ப அதிகமான ஒரு பங்கு, அதாவது ஒரு நம்மளோட சேலரியில வந்து 6 நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா அதுல 5 பார்ட்ஸ் ஆஃப் த சேலரியை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிறது சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மிகவும் கொடுமையான ஒரு செயலா நம்ம கருத வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னா உழைக்கக்கூடியவங்களுக்கு 1 பங்கு தான் கிடைக்குது, ஆனா கவர்மெண்ட்டுக்கு வந்து அதுல 5 பங்குகள் வந்து போகுது அப்படிங்கிறது மேலோட்டமா பாக்குறப்ப we can accept. பட் அந்த 5 பங்கை வந்து நம்ம எதுக்காக யூட்டிலைஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கையில வச்சிருந்தோம் அப்படின்னா அது எந்த விதத்துல will be spending maybe for our childrenோட எஜுகேஷனுக்காக, நம்மளுடைய பேரண்ட்ஸை பாத்துக்கிறதுக்கு, நம்மளுடைய ஃபியூச்சருக்காகன்னு சொல்லிதான் will be spending that money. அதவே தான் கவர்மெண்ட் இந்த ஓருலக ஆட்சியில வந்து அது அந்த ஃபார்முக்கு தான் வந்து they are going to utilize it. ஸோ அப்ப வந்து இதை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா இது வந்து தவறாக நம்மளுடைய கண்களுக்கு தெரியாது. Education and welfare of the children. Children are the future of the country and it is the responsibility of the society to provide the facilities necessary for them to grow up into healthy and responsible citizens. So அப்ப வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேலரி அப்படிங்கிறது நம்மளோட கையில ஃபுல்லா இருந்தாலுமே வந்து நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் வில் பி சப்போர்ட்டிங் அவர் சில்ட்ரன். அதாவது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் எல்லாம் வந்து எல்லாத்தாலையுமே வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. இன்னும் தேர் ஆர் மெனி பீப்புள் இன் த கண்ட்ரி, இன் த வேர்ல்டு, ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம கஷ்டப்படுறவங்க நிறைய பேரை நம்ம பார்த்துட்டு கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ அப்ப வந்து இந்த மாதிரி நம்மளுடைய சேலரியை பிரிச்சு கொடுக்குறப்போ ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல், ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மனிதனும் வந்து அவங்களுடைய பசி அப்படிங்கிற அந்த ஒரு கொடுமையை வந்து அனுபவிக்காம எல்லாத்துக்குமே உணவு அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ வந்து எப்படிப்பட்ட உணவா இருக்கும் அப்படின்னா ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டா தான் இட் பி ப்ரொவைடட். ஸோ அப்போ வந்து எல்லாருக்குமே அங்க ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருக்கும், நோய் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அங்க குறைக்கப்படுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வில் பி ஹெல்த்தி. அப்போ உடல் ஆரோக்கியமா இருக்கிறப்போ நம்மளுடைய மனதும் ஆரோக்கியமா இருக்கும். நம்மளுடைய மனதுல வரக்கூடிய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள் ஒவ்வொன்றுமே வந்து சிறந்ததாக அங்க இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி வென் வி சப்போர்ட் த கவர்மெண்ட். ஸோ அப்ப நம்மளுடைய குழந்தைகளுக்கு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிறத விட இன்னும் சிறப்பானதாக வந்து இந்த ஆட்சி முறையில வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா it be easy for us to digest this. This primary responsibility of the society can be achieved only through the medium of education. As such, they have to be provided with an education free of cost and in the subject of their choice. So அப்ப வந்து கல்வி அப்படிங்கிறது வந்து இதை நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கறத விட இதை வந்து எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதை வந்து கல்வியால மட்டும்தான் அந்த ஒன்ஸ் எல்லாத்துக்குமே அந்த கல்வி அறிவு அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஏன் எதுக்காக ஒவ்வொன்றையும் செய்யறோங்கிறத வந்து they can analyze and learn. ஸோ அப்ப வந்து இதை வந்து ஒரு நல்ல விஷயத்த சொன்னாலுமே அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய அறிவுங்கிறது இருந்ததுனாதான் அந்த நல்ல விஷயம் வந்து அவங்களுக்கு போய் சேரும். ஸோ அப்ப வந்து அதுக்காக தான் வந்து கல்வி அப்படிங்கிறது தேவை. ஸோ அப்ப வந்து கல்வி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கிடைக்கும். அதுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு விருப்பப்பட்ட பாடங்களை தேர்ந்தெடுத்து நம்ம படிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய தனித்திறமைகள் வந்து அங்க வந்து வெளிப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு வந்து ஆர்ட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் வந்து கம்பல் பண்ணி சயின்ஸ் படிச்சேன் அப்படின்னா என்னால வந்து அந்த சயின்ஸ்ல வந்து ஷைன் ஆக முடியாது. பிகாஸ் என்னோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லா வந்து வேற ஒரு சப்ஜெக்ட்ல இருக்கிறப்போ நான் வேற ஒண்ணு தேர்ந்தெடுத்து படிச்சேன் அப்படின்னா ஐ கான் ஷைன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்ல நம்ம படிக்கிறப்போ நம்மளுடைய ஓன் கிரியேட்டிவிட்டி, நம்மளுடைய திங்கிங் எல்லாமே வில் பி அந்த இடத்துல நம்ம வில் பி யூட்டிலைசிங். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாராலையுமே வந்து அங்க சிறப்பாக செயல்பட முடியும். The children may continue to live with their parents till the age of 10, after which they can be sent to the residential school. They'll be provided with the primary education between the ages of 5 and 10. After this, they'll be admitted to a junior course where they study up to the age of 15. They'll work part-time in the factory or farms for learning a trade. So up to 15 years வந்து அவங்க வந்து குழந்தைகளாக தான் வந்து ட்ரீட் பண்றாங்க. So they'll be learning communication-க்காக language skill இதெல்லாம் வந்து they'll be learning. So அந்த 15 years வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய 5 தொழில் கட்டாயம் கற்க வேண்டிய 5 தொழில்களை வந்து அவங்க கத்துக்கிட்டு அதோட அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய மற்ற சப்ஜெக்ட்ஸ் they can learn. They will do a senior course between the ages of 16 and 20. They will undergo compulsory military training at the age of 21. From the age of 22, they will be permitted to specialize in the subject of their choice. So அப்போ வந்து 20 years வரைக்கும் எல்லாருக்குமே வந்து கல்வி அப்படிங்கிறது கட்டாயமாக தரப்படுது. அதுலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடித்த கல்வி, அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ல வந்து they can learn. So அப்போ வந்து இங்க எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்குது. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களா விரும்பி செய்யக்கூடியதா வந்து அது அமையுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்க யாரையும் வந்து வற்புறுத்த வேண்டியதில்லை, கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை, ஒரு குழந்தைய போய் படின்னு சொல்ல வேண்டியதில்லை. பிகாஸ் தே ஆர் டூயிங் ஆன் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்லாமே அவங்களால ஒவ்வொன்றையும் வந்து சிறப்பாக செய்ய முடியும். ஸோ ஃப்ரம் 22 years 1 year வந்து கம்பல்சரியா மிலிட்ரியில இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் 22 years கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் they'll be starting their own job. அவங்களுக்கு பிடிச்ச என்ன பணி பிடிச்சிருக்கோ, என்ன ஜாப் பிடிச்சிருக்கோ அதை வந்து அவங்க செலக்ட் பண்ணி they can earn for themselves. By fostering the talents of the individual students and helping them achieve excellence in knowledge and skills, the country stands to gain. So அப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து யாருடைய உழைப்பும் வந்து அங்க வீணடிக்கப்படுது இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு நாடும் கண்ட்ரியும் வந்து they will shine. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவங்களுடைய குடிமக்கள் ஒவ்வொருத்தவங்களும் முன்னேறப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லா பகுதி மக்களும் வந்து will be shining in their life. Educational curriculum.
the purpose of education is not merely to make the future citizens capable of earning a livelihood. It should incorporate training for the body and the mind, be able to bring out the skills latent in him, and make him understand the means and purpose of life. So அப்ப வந்து கல்வி அப்படிங்கிறது வலுக்கட்டாயமா துணிக்கப்படுற வரைக்கும் வந்து அவங்களுக்கு பிடித்ததை அவங்களால செய்யக்கூடியதை வந்து அவங்களால சுதந்திரமா அங்க செயல்பட முடியாது. ஸோ அப்ப வந்து ஒரு வலுக்கட்டாயமா இல்லாதப்போ அவுட் ஆஃப் தர் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து அதை வந்து தன்னுடைய full capacity utilize பண்ணி they can come up in their life. Based on this, the syllabus adopted in the educational institution can be classified into 4 as given below. First வந்து writing skill, learning to read, write and speak languages. Trade skill, learning a trade, learning the principle of nature, learning the secrets of the nature, admiring it. So அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம படிக்கிற காலத்திலேயே வந்து இயற்கையை ரசிக்கிறதுக்கு இயற்கையோட ஒத்து போறது எல்லாமே சொல்லி கொடுக்கறதுனால அப்போ ஒவ்வொரு குழந்தையும் வந்து அந்த இயற்கையை மீறி எந்த செயலும் வந்து அவங்களால செய்ய முடியாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் வந்து எப்படி அவங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணுவாங்க அப்படின்னா நேச்சரோட ஒத்து போற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை தான் வந்து அவங்க தேர்ந்தெடுத்து வாழ்வாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இயற்கையை மீறி எந்த செயலும் நடக்காது. ஸோ மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா இயற்கையோட ஒத்து போய் மகிழ்ச்சியானதாக இருக்கும். Discipline, laws of nature, understanding the purpose of life, to live in harmony with oneself and the others. So அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து இயற்கையோடய ஒத்து போய் சந்தோஷமா வாழ முடியும். சுத்தி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களோடையும் ஒத்து போய் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பானவர்களாக அவங்களால வந்து வாழ முடியும். Next வந்து writing skill, that is learning a language, communication-க்காக நம்ம ஒரு language கத்துக்கிறது. Each student has to learn and read and write 3 languages of the state, which very often is his mother tongue, the national language, and the language in each student has to learn to read and write 3 languages, namely the language of the in the world. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ரைட்டிங் லாங்குவேஜ் ஸ்கில் அப்படின்னு வரப்போ 3 லாங்குவேஜஸ் வந்து கட்டாயமா கத்துக்கணும். அதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு மொழியை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி. பட் அந்த பொதுவான ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து அதை சக்சஸ்ஃபுல்லா நம்ம ரன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா we have to ஒரு சில சேஞ்சஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். அதுல வந்து ஒவ்வொரு மனிதனும் வந்து இந்த 3 மொழியை வந்து கட்டாயமா கத்துக்கணும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய மதர் டங். ஏன் அப்படின்னா மதர் டங் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளால ஈஸியா வந்து நம்மளுடைய ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியது. அடுத்தவங்க சொல்ல வரையும் நம்மளால ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மதர் டங்ல அதை லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளால எல்லா விஷயத்தையும் வந்து புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும். ஸோ அப்ப மதர் டங் அப்படிங்கிறது கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டியது. அடுத்தது வந்து அங்க இருக்கக்கூடிய கண்ட்ரில என்ன லாங்குவேஜ் வந்து இருக்கோ அது. இன்னொன்னு அந்த தேர்டா வந்து காமன் லாங்குவேஜ் தட் இஸ் பீங் ஃபாலோட் இன் த வேர்ல்ட். ஸோ அப்போ எல்லாத்துக்கும் உலகத்துல பொதுவான ஒரு மொழி, அதுக்கப்புறம் வந்து அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய லாங்குவேஜ், அப்புறம் அவங்களுடைய தாய்மொழி. இது வந்து அந்த லாங்குவேஜ் ஸ்கில் அப்படிங்கிறதுல வந்து இந்த 3 மொழி வந்து அவங்க கத்துக்கிறாங்க. The national language helps them to understand its country, its geography, and the unity in the diversity of its people. A language in use in the world has also to be learned in order to understand the development in science and other fields better. A language that commonly used all over the world should be learned. So அப்ப வந்து எதுக்காக மற்ற 2 லாங்குவேஜஸ் அப்படின்னா தன்னுடைய தான் இருக்கக்கூடிய அந்த இருப்பிடத்தை பத்தி அவங்க தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அங்க நடக்கக்கூடிய விஷயத்த முழுசா அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒண்ணு. அடுத்தது வந்து வேர்ல்ட் லாங்குவேஜ், அதாவது காமனா இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜ் எதுக்கு அப்படின்னா பொதுவாக மற்ற எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் வந்து will be translated into the common language. அப்ப அதை வந்து நம்ம எல்லாருமே வந்து தெரிந்துக்கணும். அப்பதான் வந்து எப்படி நம்மள அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக வந்து அந்த தேர்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 3 லாங்குவேஜ் அப்படிங்கிறது இஸ் பிகமிங் கம்பல்சரி இன் தேர் அந்த ஸ்கூல் எஜுகேஷன்ல. லாங்குவேஜ் ஸ்கில் அப்படிங்கிறது they have to learn these 3 languages. நெக்ஸ்ட் வந்து trade skills. Students can also learn agriculture, weaving, cookery, masonry, or other skills according to their choice. As practical classes form a part of the training given to the students, they will be ready to take up the profession immediately on completion of the course. General subjects like history, geography, literature, physics, chemistry, and biology can also be made a part of the syllabus for improving their academic qualification. So, trade skill அப்படிங்கிறப்போ இந்த 5 கட்டாயம் கற்க வேண்டிய 5 தொழில்களையும் அவங்க கத்துக்கிறாங்க. அதுக்கு மேல அவுட் ஆஃப் தேர் இன்ட்ரெஸ்ட் வேற சப்ஜெக்ட்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து அவங்க கத்துக்கலாம்.
லேர்னிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சர், அதாவது நேச்சரோடைய சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக இயற்கை கல்வி. Writing and trade skill will be taught to the student at the primary and high school level by the time he is 20 years of age. After this, he should undergo military training for a year, which will inculcate discipline in him and make him suitable for living in the society. So, அப்போ இந்த கல்வி முறை அப்படிங்கிறது முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மிலிட்ரி பீரியட்ல வந்து he'll be the person, the individual வந்து will be leading a different lifestyle. அதாவது தான் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து வேற ஒரு பக்கம் போறப்போ அதுக்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, மிலிட்ரியில ட்ரைனிங் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஸோ அது வந்து எப்படி எந்த ஒரு சூழலையும் நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு தகுதியானவர்களா வந்து நம்மளை வந்து ட்ரெயின் அப் ஆகிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் கொடுக்குறப்போ இன்னும் இயற்கையோட நம்ம ஒத்து போய் இயற்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்க இருக்கு. He will have the ability to work with the others during the emergency. The additional knowledge and skills gained by him will be useful to the country. So in this way, நம்ம நேச்சரோட சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கிறது வந்து it will be useful in our life. Next வந்து discipline, ஒழுக்க பழக்க கல்வி. Man is not an object whose body works through the action of the life energy particle. To know about the life energy, the following questions have to be raised. Where was the life energy before the body came into existence? How does it function in the body? Where does it go after the body ceases to exist? So அப்போ வந்து மனிதன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு தனியாக செயல்படக்கூடிய முடியாதது அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வந்து எங்கிருந்து வந்தோம், எப்படி வந்தோம், திரும்ப நம்ம எங்க போக போறோம், அப்படி நம்ம இருக்கிறப்போ நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னாதான் வந்து இந்த ஒழுக்கம் அப்படிங்கறத வந்து நம்ம ஏன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இதையெல்லாம் நம்ம வந்து உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா யாருடைய ட்ரைனிங்கும் இல்லாம அந்த டிசிப்ளினை வந்து we will following and applying in our life. These questions normally arise only in the mind of the thinkers. To lead a useful and purposeful life in this world, the individual has to seek answers to these questions. So அப்போ இந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம பதில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாவே நம்ம யாரு, எதுக்காக வந்திருக்கோம், மனித பிறவியின் நோக்கம் என்ன, மனிதனுடைய அதாவது இந்த பிறவியினுடைய பயணம் முழுமையடையுது அப்படின்னா அது எந்த இடத்துல முழுமையடையுதுங்கிற அளவுக்கு நம்மளால ஒரு தெளிவான ஒரு நாலேஜ் வந்து வில் பி கெய்னிங். ஸோ அப்ப அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த ஒழுக்க கல்வி அப்படிங்கிறது வந்து it is becoming essential. A clear understanding of the life energy, the soul and the biomagnetism is essential for this. Knowing the mind and the beginning of life or scientific research, meditation is the mental performance of this research. Practice of meditation clears the way for realization of the self, nature and the link between the two. This is the law of nature. So அப்ப வந்து law of nature அப்படிங்கறது வந்து நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாவே வந்து நம்ம இயற்கையோட ஒத்து போன ஒரு வாழ்க்கையை வந்து நம்மளால வாழ முடியும். This will pave the way for him to lead a virtuous life and on his own. This kind of spiritual training is essential for man and should be the culmination of his academic pursuit. So அப்ப இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய வாழ்க்கையில கட்டாயமா இதை வந்து ஃபாலோ பண்ணினாங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்மளால மனித பிறவியினுடைய நோக்கம் என்ன, நம்மளுடைய பிறவியினுடைய பயன், இதையெல்லாம் நம்மளால அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இதெல்லாமே நம்ம வந்து கட்டாயமா நம்ம தெரிந்திருந்தால் மட்டுமே தான் நம்மளால வந்து இந்த பிறவி நோக்கத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். நெக்ஸ்ட், வெல்ஃபேர் ஆஃப் த ஏஜ். Superannuation of a person from services does not make him physically or mentally unfit for work. அதாவது for after retirement அவங்க வந்து உழைக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் இல்லை. அவங்களுடைய உழைப்புக்கு நம்ம இது வரைக்கும் அவங்க உழைத்ததுக்கு மரியாதை கொடுத்து போதும், நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ரெஸ்ட் தருது. ஸோ ஆஃப்டர் திஸ் அவங்க வந்து அந்த உழைக்கக்கூடிய வயது அவங்க கடந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுடைய டேலண்ட்டை வந்து ஏதாவது ஒரு விதத்துல சொசைட்டி கேன் மேக் யூஸ். மேபி நம்மளுடைய அவங்க மென்டலா வந்து தே கேன் சப்போர்ட், அவங்களுடைய நாலேஜை வச்சு ஒரு பிசினஸ் எப்படி ரன் பண்றதுங்கிறது ட்ரை பண்ணலாம். இல்ல பிசிக்கலா வந்து பண்ண முடியும் அப்படின்னாலும் தே கேன் பி utilized. He may be mentally fit but unable to perform physical tasks. His experience and service may be put to good use in the field of education, especially spiritual education. He can also be used in the other fields where he can be appointed as an advisor. This would be useful to him and the country, besides preventing his energy from going waste. So once after retirement வந்து அவங்களுக்கு சரியான மதிப்பு இல்ல, அவங்கள அந்த தனிமை அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா டோட்டலா அவங்களுடைய லைஃப் வந்து இட் வில் பி டிஸ்டர்பிங். ஸோ அப்ப ஏதாவது ஒரு விதத்துல வந்து அவங்களுடைய பிசிக்கல் இல்ல மென்டலா வந்து அவங்கள சொசைட்டி யூட்டிலைஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த தனிமை அப்படிங்கிறது
அப்படிங்கிறது அவங்களுடைய லைஃப் லாங் அவங்களுக்கு இல்லாம போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா they will be a successful person in their life. Next topic வந்து welfare of the weak and the sick. We the citizens of a prosperous India should make it a policy to take care of the weak and the sick till their last moments on this earth. So அப்ப வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை முடிக்கிற வரைக்கும் அவங்களுடைய லைஃப்பை வந்து அவங்க நல்லபடியா எந்த ஒரு மன உளைச்சலும் இல்லாம அவங்க வந்து நிறைவா வாழ்றதுக்கு வந்து we should support them. They are the people who perform their duties and serve the country well during their earlier days. It is now the duty of the country and the society to take care of them when they can no longer fend or themselves, and allow them to spend the remaining days of their life in peace. Next topic, political reforms. To make social reformation possible, the political organization has to be modified. So நம்மளுடைய political reformation அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். நிறைய சேஞ்சஸ் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல வந்து என்ன மாற்றங்கள் எல்லாம் வேணும்னு சொல்லி, ஸோ அதை வந்து நம்ம செயல்படுத்தினோம் அப்படின்னா இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். We have already seen the defects in the political system and how ignorance of basic human rights has corrupted the political machinery. The constitutional law has to be corrected or rewritten for protection of the birthright of the individual and the connection between the society and the government to become evident. Being a democracy, any change in the constitutional law has to be implemented in a democratic manner. So அப்போ வந்து என்ன மாற்றங்களை கொண்டு வரதா இருந்தாலும் அது ஒரு டெமோக்ராட்டிக்கலா நம்மளுடைய அரசியல் முறைப்படி அதை வந்து வலுக்கட்டாயமா திணிக்கப்படாம எல்லாத்துக்குமே இயல்பானதா எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு அதை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் எலெக்ஷன் ப்ரொபகேண்டா. In the likely event of no political party coming forward to accept the proposals, a new party may be floated for this purpose and widespread publicity given to the proposal through the medium of flyers, discussions, radio, television, movies, and the distribution of audio and video tapes to make the common man aware of the scheme and the benefits accruing from it. So இப்போ வந்து நம்ம புதுசா ஒரு அரசியல் ஒரு சேஞ்ச் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களால வந்து அது வந்து அவங்களே விருப்பப்பட்டாலும் வந்து அதை அவங்களால வந்து செயல்படுத்த முடியாது. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் we can say, because ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் நினைக்கிறேன். அதாவது ஒரு அரசியல் கட்சியும் வந்து எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரம் த பிசினஸ்மேனோட சப்போர்ட். ஸோ ஆஃப்டர் அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து திருப்ப they had to pay their அந்த நன்றி கடனை வந்து அவங்க செலுத்த வேண்டியிருக்கு. ஸோ ஏதாவது விதத்துல they have to support that person. ஸோ அப்ப வந்து அவங்களால வந்து நம்ம இந்த புதிய அரசியல் மாற்றத்தை கொண்டு போனோம் அப்படின்னா அதை வந்து அவங்களால சக்சஸ்ஃபுல்லா செயல்படுத்த முடியாது. ஸோ அந்த கண்டிஷன் ப்ரிவைல் ஆச்சு அப்படின்னா இதுக்காக வந்து ஒரு புதிய அரசியல் கட்சியை வந்து நம்ம உருவாக்கி அதன் மூலமா நம்மளுடைய திட்டங்களை வந்து செயலுக்கு கொண்டு வரலாம். The reformation are aimed at the common man, the poor, destitute, hopeless, sick, aged, and the orphans who are in plenty in our country. So to raise them from the depth they might in much efforts are required. So அப்ப வந்து ஒவ்வொரு தனி மனிதன் கிட்டையும் இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்ப அதிகமா ப்ராப்பரா பிளான் பண்ணி அதிகமான நம்மளுடைய உழைப்பை வந்து அங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்பதான் வந்து அந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வந்து நம்மளால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். Election propaganda, once their position improves, their gratitude will transform into votes, automatically bringing the party to power. So அப்போ ஆரம்பத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அரசியல் கட்சியை வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னா it will be difficult. ஏன் அப்படின்னா புதிதா வரக்கூடியவங்க வந்து எந்த அளவுக்கு சக்சீட் பண்ணுவாங்கிறது வந்து it will be difficult for the people to understand. So அப்ப நம்மளுடைய ஒவ்வொரு செயலையும் வந்து இந்த சேஞ்ச் இந்த மாற்றத்தை நம்ம காமிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய மேபி அந்த ஸ்டார்ட் பண்ண அப்பவே இல்லாட்டி மேபி ஒரு ஃபியூ இயர்ஸ்ல வந்து நம்மளுடைய எய்மா வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே they will start to support us. When the party comes to power and the country starts moving on the road to progress, a committee consisting of experts in the field of basic human rights should be set up. ஸோ அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இந்த மாற்றங்களை கொண்டு வர்றது மூலமா வந்து நம்மளால வந்து ஒரு இந்த சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொண்டு வர முடியும். Declaration of emergency. Emergency may at times be declared when the parliament is kept in suspension for a short period for the purpose of introducing certain changes. This is done in the interest of the country and cannot be considered as an undemocratic or autocratic act. So அப்ப வந்து
எந்த இடத்துல வந்து இந்த எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி நம்ம செயலுக்கு சேஞ்சஸ் கொண்டு வரணுமோ அங்க வந்து நம்ம கொண்டு வரலாம். பட் இது வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இது மத்த ஒரு அரசியல் மாதிரி வந்து வலுக்கட்டாயமாக இல்லை, நம்மளுடைய நன்மைக்காக தான் வந்து இந்த ஒவ்வொரு செயலும் வந்து அவங்க செய்யறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம புரிந்து அதுக்கப்புறமா புரிஞ்சிட்டோம் அப்படின்னா it will be easy to support the government. The new government will be divided into two on the following lines: a department that will take care of law and order and taxes, defense, and the external affairs. Another one is a national social welfare organization to look after the natural resources, education, health, care of the aged, and the sick, and the social welfare. So நம்மளுடைய new government வந்து ரெண்டு வகையா பிரிச்சு ஒவ்வொரு வந்து they'll be looking after in the two different tasks வந்து they'll be looking after. The department will comprise of changes suitable for the reformations effected in the society. Nationalization will reduce the expenses in connection with the legislature, administration, and judiciary experts in the field of medicine, economics, industry, science, etc., who are members in the social welfare organization will in fact be the trustees of the welfare of the country. This organization will take care of the needs of the education, the aged, and the sick. So இதோட வந்து நம்மளுடைய உலக சமாதான திட்டம் வேர்ல்ட் பீஸ் பிளான் வந்து is getting over. வாழ்க வளமுடன். Thank you, Pratibha, for conducting the lesson உலக சமாதான திட்டங்கள் for our students. You have prepared excellently very good PPTs for this purpose alone. We're all thankful to you. ஸோ இதோட வந்து இப்போ இந்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டாங்க. நம்ம இந்த லெசன் உலக சமாதான திட்டங்கள் முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே தற்கால யோகாவின் பயன்பாட்டு முறைகள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, all the 5 units. Similarly, Pratibha has also completed all the 5 units of World Peace Plan. Okay. ஸோ இந்த கடைசி லெசன் பார்த்தா சமுதாய சீர்திருத்தங்கள். அதில் கேள்வி பதில் பார்த்தோம்னா, சமுதாயத்தின் முக்கிய இரு பிரிவுகள் யாவர்? யார் சொல்லுவீங்க? Who can tell? சமுதாயத்தின் முக்கிய இரு பிரிவுகள் யாவர்? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க வர்ஷா. ஐயா அதாவது சம்பாதிக்க கூடியவங்க ஒரு பிரிவு, அது சம்பாதிக்க இயலாதவங்க, குழந்தைகள், வயதானவர்கள் போன்றோர். வெரி குட். அவ்வளவுதான். நீங்க கொஸ்டின் நம்பரை போட்டு 1, 2 அவ்வளவுதான், 2 மார்க் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிடும். ஒரு ஜெனரல் நாலேஜ் தான். சம்பாதிக்கிறவங்க, சம்பாதிக்க முடியாதவங்க, அவ்வளவுதான். அப்புறம் கல்வியின் பாடத்திட்டத்தின் அங்கங்கள் எவை? கல்வியின் பாடத்திட்டத்தின் அங்கங்கள் எவை? 4 அங்கங்கள் கல்வியில். நம்ம போன வருஷம் படிச்சது, இப்போ சொன்னாங்க பிரதிபா. Who can tell? So எழுத்தறிவு, தொழிலறிவு. கவிதா சொல்லுங்க. ஐயா எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள். வெரி குட். அவ்வளவுதான் கல்வியின் 4 அங்கங்கள். We have already learned it in the last year itself. ஓகே. இது 4 அவசியமான கல்வி ஒரு மனிதனுக்கு கொடுக்க முடியும், கொடுக்கணும். மகரிஷி என்ன சொல்றாரு? எழுத்தறிவு, தொழிலறிவு 2 தான் நம்ம we are concentrating. ஒரு மகரிஷி சொல்லுவாங்க, ஒரு டாக்டரை உருவாக்குவதற்கு ஒரு கல்விச்சாலைகள் இருக்கிறது, ஒரு என்ஜினியரை உருவாக்குவதற்கு கல்விச்சாலைகள் இருக்கிறது, ஒரு விஞ்ஞானியை உருவாக்குவதற்கு ஒரு கல்விச்சாலை இருக்கிறது, ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு கல்விச்சாலை இருக்கிறதா? அப்படின்னா இல்லை. அப்ப அந்த மனிதனை உருவாக்குவதுதான் இயற்கை தத்துவ அறிவும் ஒழுக்க பழக்கங்களும். ஒழுக்க பழக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒழுக்க பழக்கம்ங்கிறது தான் நம்ம அறநெறி வாழ்க்கை அப்படிங்கிறோம். வெர்ச்சுவஸ் வே ஆஃப் லைஃப், மொராலிட்டி, டியூட்டி, சேரிட்டி. ஒழுக்கம், கடமை, ஈகை. அது எப்போ வரும்னா இயற்கை தத்துவத்தை புரிஞ்சாதான் வரும். அதாவது இறைவனை தெரிந்து கொண்டால், இறைவனை உணர்ந்தால்தான் ஒழுக்க பழக்கங்கள் வரும். மகரிஷுல எல்லா மதங்களும் அதுதான் சொல்றது. எல்லா மதங்களும் சொல்வது இறைவனை உணர்ந்தால்தான் அறநெறி வாழ்க்கை தெரியும் அப்படிங்கிறது. அந்த
மதங்களுடைய நோக்கமே இறை உணர்வு பெறுதல், அறநெறி வாழ்க்கை. அதுதான் சொல்றாங்க எல்லா மதங்களுடைய நோக்கம். மகரிஷி அதான் சொல்றாரு. இதுதான் எல்லாம் சொல்லிருக்காங்க. ஆனா மக்களிடம் சென்று சேரவில்லை. என்ன காரணம்னா இயற்கை தத்துவ அறிவை பற்றி நாம் எடுத்து சொல்லவில்லை. அப்ப இயற்கை தத்துவ அறிவு நம்ம தவத்தினால்தான் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அப்ப இயற்கை தத்துவ அறிவை புரிஞ்சுக்கிட்டோம்னா அறநெறி வாழ்க்கை விளங்கிவிடும் அப்படிங்கிற. ஆக இதை சரியா சொல்லித்தரல. ஈவன் புத்திசம், ஜெயினிசத்துல எல்லாம் பார்த்தா அந்த அறநெறி வாழ்க்கை மட்டும்தான் சொல்லித்தராங்க. தியானம் செய்ய சொல்றாங்க, அறநெறி வாழ்க்கையை சொல்றாங்க. அறநெறி வாழ்க்கை இயற்கை தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் அது வெளிப்படும். ஈவன் மகரிஷி used to explain that the சூக்கும சரீரம், அதாவது the subtle the noble qualities or the growth of subtle activity of சூக்கும சரீரம். சூக்கும சரீரத்தினுடைய வெளிப்பாடு தான் ஒழுக்க பழக்கங்கள். The noble qualities of discipline, அதாவது morality, duty and charity. So the noble qualities will blossom by doing meditation. அப்ப இயற்கை தத்துவ அறிவு ஒரு முக்கியமான அங்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்புறம் புதிய அரசியலமைப்பின் 2 பிரிவுகள் யாவை? Who can tell? புதிய அரசை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். 2 பிரிவுகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் மகரிஷி. ஒண்ணு சட்ட ஒழுங்கு, வரி பாதுகாப்பு, வெளிநாட்டு தொடர்புகளை கவனிக்கும் நிர்வாகம். சட்டம் ஒழுங்கு, வரி பாதுகாப்பு, வெளிநாட்டு தொடர்புகளை கவனிக்கும் நிர்வாகம். மற்றொன்று நாட்டின் வளங்களின் பாதுகாப்பு, கல்வி, ஆரோக்கியம், வயதான வலுவற்ற குடிமக்களின் நலன் மற்றும் சமூக தீர்வுகளை கவனிக்கும் பிரிவு. இப்ப 2 பிரிவு அப்படி இருக்கணுங்கிறார். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நிச்சயமா மகரிஷியுடைய திட்டங்கள் உலகத்துல நிறைவேறியே தீரும். ஏன்னா அது இட் வாஸ் எக்ஸ்போஸ்ட் ஃப்ரம் டிவைனிட்டி. Maharishi is a tool, the Guru is a tool through which the divinity exposed it, expressed it. So இந்த திட்டங்களெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். வருங்காலத்துல கண்டிப்பா அவையெல்லாம் நிறைவேறும். We should also take part of this activities. ஓகே. அப்புறம் பார்த்தா நிறைய வேறு கேள்விகள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. 3 மொழிகளை கற்க வேண்டும் சொல்றாங்க. மகரிஷி இன்சிஸ்ட் பண்றது ஒரு நேஷனல் லாங்குவேஜ். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம தாய்மொழி கத்துக்குவோம். வெதர் வி ரீட் ஆர் ரைட். இன்னைக்கு பார்த்தோம்னா அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைகளும் ஓரளவுக்கு தே அண்டர்ஸ்டாண்ட் தமிழ். They do not speak. They used to understand the language. So தாய்மொழி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இருந்தாலும் ஒரு நேஷனல் லாங்குவேஜ் இருக்கணும். அப்புறம் வேர்ல்டு ஒரு காமன் லாங்குவேஜ் வந்துடும். லேட்ரலா நம்ம ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் அமையும் போது ஆட்டோமேட்டிக்கா 2 லாங்குவேஜஸ் தான் இருக்கும். ஒன்று மதர் டங், அப்புறம் ஒரு வேர்ல்டு லாங்குவேஜ், ஒரு காமன் லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இந்த 2 மொழி இருந்தாலே போதும்ங்கிற கருத்தை மகரிஷி வைக்கிறாங்க. இப்போ வேற யாருக்காவது இந்த பாடத்துல டவுட் இருந்தா கேட்கலாம். We can conclude the session. If there is any doubt, we can clarify it. Okay, Kavita can bless our Pratibha, who is take risk in preparing these PPTs and giving this lecture on this subject. Okay, you can bless Kavita, as a special blessing to Pratibha, and we can bless all the participants and we can conclude the session today. Wish you all the best. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அனைவரும் துரிய நிலையில் இருந்து கொள்வோம். இன்றைய தவத்தினை சிறப்பாக எடுத்துக் கொடுத்த ஸ்ரீகாந்த் அவர்களை வாழ்த்துவோம். அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன், அவர்களது மனநலம் வாழ்க வளமுடன், அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இந்த பாடத்திட்டத்தினை, உலக சமாதான பாடத்திட்டத்தினை அருமையான முறையில்
பாடங்களை தொகுத்து நமக்கு மிக சிறப்பாக எடுத்து கொடுத்த பிரதிபா அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன், அவர்களது மனநலம் வாழ்க வளமுடன், அவர்களது குடும்ப நலம் வாழ்க வளமுடன், அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய வகுப்பில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அனைத்து பாடங்களையும் ஒருங்கிணைத்து கொடுத்து கொண்டிருக்கும் பேராசிரியர் நாகராஜ் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன், அவர்களது மனவளம் வாழ்க வளமுடன், அவர்களது குடும்ப நலம் வாழ்க வளமுடன், அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கவிதா வாழ்க வளமுடன். வாழ்க